திட்டங்களும் செயல்படுத்தப்படுகின்றன. நெல் ஜெயராமன் அவர்களின் மரபுசார் நெல் ரகங்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் 900 மெட்ரிக் டன் பாரம்பரிய நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு 70,000 விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. பாரம்பரிய சிறுதானியங்கள், பயிர் வகை ரகங்கள், மருத்துவ குணம் கொண்ட சிவன் சம்பா போன்ற பாரம்பரிய நெல் ரகங்கள் ஆகியவற்றின் விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளன. நிறைவேற்றுவதை உறுதி செய்துள்ளார். மாநில அரசின் வரவு செலவு திட்ட அளவைக்குள் ஏறத்தாழ 3 மடங்கு பெரியது. 839 ஆண் காவல் சார்பாய்வாளர்கள், 220 பெண் காவல் சார்பாய்வாளர்கள் என மொத்தம் 17,318 நபர்கள் காவல்துறைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு கூடுதலாக 9,160 கோடி ரூபாய் நிதியை செலவிட்டுள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறையும் வகையில் பெட்ரோல் மீதான வரி 2021 ஆண்டு முதல் குறைக்கப்பட்டது. இரு புதிய நலத்திட்டங்கள் நமது அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என பல தடைகளை தாண்டி தமிழ்நாடு சாதனைகள் பல புரிந்து வருவதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். மே திங்கள் 5ஆம் நாள் முன்னாடி உன்னை செருப்பால அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. பெண் பாதுகாப்பு பத்தி ஊரே பேசுது. அதுக்கு முத பதில சொல்லிடா. அநீதி, அராஜகம், தில்லு முள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகம்.